ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ திருச்சூர் கோயில் விலாக் பார்த்தோங்க. நாங்கள் காலையில் 6:00 கோயிலுக்கு போயிட்டு 9:00 வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு குருவாயூர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது மழை நல்லா பெஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் போக முடியல. லஞ்ச் முடிச்சுட்டு போகணும்னு பார்த்தா குருவாயூர் கோயில் லஞ்ச் டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கடைசியில் பக்கத்துலேயே இருக்கிற ஆனக்கோட்டாக்கு தான் போயிருந்தாங்க. பார்க்கிங் வசதியும் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க. டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு ரூ. 20, சின்ன பிள்ளைங்களுக்கு ரூ. 10 தாங்க. டைமிங்கு காலையில் 8:00 சாயந்தரம் 5 மணி வரைக்கும். நம்ம குருவாயூர் டெம்பிளில் இருந்து இந்த ஆனக்கோட்டாக்கு 3 கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸே. அதே மாதிரி இந்த ஆனக்கோட்டாவை புன்னத்தூர் கோட்டா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாவோட அரண்மனையாக இருந்த இடம் தானா இந்த பிளேஸுங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஏக்கர் இருக்குமாங்க. வேர்ல்ட்லேயே யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு இந்த ஆனக்கோட்டாவை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50க்கு மேலே யானைகள் இருக்குதுங்க. பட் நாங்கள் போகிறப்போ 35 யானைகள் தான் இருந்துச்சுங்க. இங்கே இருக்கிற யானைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குளிக்க வைக்கிறதாகட்டும், ஃபுட்டு, அப்புறமா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, ட்ரைனிங்குன்னு எல்லாமே நல்லா பண்ணிட்டு வராங்கங்க. ஸோ அது இல்லாமல் இங்கே இருக்கிற யானைகள் தான் கோயிலில் நடைபெற அந்த முக்கியமான திருவிழாக்களெல்லாம் இந்த யானைகள் தான் போய் பங்கேற்குதுங்க. இங்கே இருக்கிற யானைகளில் மேக்சிமம் நம்ம பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த யானைகளை தான் இங்கே பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ ஒரே இடத்துல இவ்வளோ யானைகளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம அந்த ஜூவில் இங்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 4, 5 அந்த மாதிரி யானைகள் தான் பார்த்துருப்போம். பட் இங்கே ஒரே இடத்துல 35 யானைகள், 50 யானைகள் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அதை பார்க்குறக்கு. கிட்ஸு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இதை பார்த்துட்டு. அங்கங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணோங்க. ஒவ்வொரு யானையும் அதை நல்லா தலையை ஆட்டிட்டு அதோட தும்பி கையை ஆட்டிட்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சினே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த சாப்பிடும்போது அதை பார்க்குறக்கே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கொஞ்சம் இடத்துல யானைகள் இல்லை, அவங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு யானைக்கும் செப்பரேட் தனி தொட்டி சின்னதாக கட்டி வச்சுருந்தாங்க. இந்த யானை பாருங்களேன், தூங்கிட்டு இருந்ததுங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பாவமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு அது. இந்த இது பாருங்களேன், நல்லா டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிளேஸில் தான் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோன்னா உங்களுக்கு இது அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி இப்படி சர்க்கிள் மாதிரி வர மாதிரி தான் வரும். நம்ம இப்படி உள்ளே என்ட்ராகி இப்படி வெளியே வர்றது அப்படியே சுற்றி வர மாதிரி தான் வந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய குளம் ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். குருவாயூருக்கு வந்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஆனக்கோட்டா இருக்கிறது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆனக்கோட்டாவை விசிட் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம யானைகளோட கோட்டைன்னு கூட சொல்லலாம். நம்ம இடம் ஃபுல்லாகவே நல்லா பச்சை பசேன்னு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.